டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் 8th லெசன் அயனிக் ஈக்விலிபிரியம் டாப்பிக்கில் பிஹெச்சோட சம்மு. பிஹெச் ஆஃப் 0.1 m அசிட்டிக் ஆசிடோட கேஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.8 × 10⁻⁵. இப்போ இதுக்கு பிஹெச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 0.1 m, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, கேஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஏசி அப்புறம் H+ஓட கான்சன்ட்ரேஷன் இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆஸ்வால்ட் டைலூஷன் லால வரும். அதை வச்சு அந்த H+ஓட கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம H+ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும். அந்த வேல்யூவை நீங்கள் பிஹெச் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஹெச் என்ன அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கம்பல்சரிலையோ 2 மார்க் கம்பல்சரிலையோ நிச்சயமாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி. இது டிரைவ்டு ஃப்ரம் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. அப்போ கேஏவோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் கேஏவோட வேல்யூ 1.8 × 10⁻⁵. ஓகே, கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 10⁻⁻1. அப்போ -5ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻⁻6. -6க்கு ரூட் எடுத்தீங்கன்னா -3, 1.8க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1.34. அப்போ இந்த H+ அயானோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 1.34 × 10⁻⁻3. கரெக்டுங்களா? இப்போ அதுலேருந்து பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ பிஹெச்சோட ஃபார்முலா என்ன? -log of base 10 H+ அயானோட கான்சன்ட்ரேஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபைன் பிஹெச்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு -log of base 10 H+ கான்சன்ட்ரேஷன், அப்படி இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் H3O+, இதை எழுதினாலே போதும் 2 மார்க்கில். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு -log base 10 H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் 1.34 × 10⁻⁻3. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம பிரித்து எழுதலாம். எப்படின்னா -log base 10 1.34 + 3 அப்படின்னு வரும். அது எப்படி சார் +3 வந்தது? அதுவும் -log base 10 10⁻⁻3 வரும். -3 முன்னாடி வரும்போது +3 மாறும். அப்போ 1.34க்கு log கண்டுபிடிச்சிங்கன்னா 0.1271, அது மைனஸில் இருக்கு, +3 இங்கே ஆன்சர். 3 - 0.1271 ஆன்சர் 2.87 அப்ராக்சிமேட்லி. ஸோ உங்களுக்கு ரைட் ஆன்சர் 2.87. அப்போ பிஹெச் ஆஃப் 0.1 m அசிட்டிக் ஆசிடோட பிஹெச் என்ன அப்படின்னா இட்ஸ் 2.87. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு கம்பல்சரி ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். பஃபர் சொல்யூஷன்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். பஃபர் சொல்யூஷன்லேருந்து கம்பல்சரி ப்ராப்ளமில். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிஹெச் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சரி, இப்போ இதில் ஒரு விஷயம், அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பதில் எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். இந்த அசிட்டிக் ஆசிட் அதோட IUPAC நேம் எத்தனாயிக் ஆசிட். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.